வணக்கம். குருவே சரணம். லாபஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது லாபமே தருமா, அல்லது மறைவிட ஸ்தானங்களில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது கெடுதலை செய்யுமா? இந்த ரெண்டு கேள்வியுமே சரியான கேள்வி அல்ல. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கெடுதல் ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, ஒரு திசை 9 புத்திகளால் ஆளப்படுகிறது. 9 புத்திகளும் 9 அந்தரங்களால் ஆளப்படுகிறது. மொத்தத்தில் 81 அந்தரங்கள் ஒரு திசையை வழி நடத்துகிறது. எனவே 81 அந்தரங்களும் ஒரு திசையில் முழுமையான யோகத்தையும் தராது. 81 அந்தரங்களும் ஒரு திசையில் முழுமையான அவயோகத்தையும் தராது. அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து, அந்த கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்து, அந்த கிரகங்களின் பார்வையை பொறுத்து, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கோச்சார நிலைகளையும் பொறுத்துத்தான் ஒரு திசை யோகம் செய்யுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். இதுதான் சரியான முறை. முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜாதகத்தை என்னிடம் காட்டி தெரிந்து கொள்ளலாம். எல்லாமல்ல இறையரலாலும், அந்த இறையரல் எனக்கு அளித்த 43 ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் என்னால் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்ட முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் MGP.